ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆளு 2 ஒரிஜினலான நோட்டை வச்சுக்கிட்டு இது ஒரிஜினல் தானே அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டுகிட்ட கேட்குறாரு. எதுக்கு நான் இப்படி கேட்குறீங்கன்னு கேட்டா ஒருத்தன் நல்ல பாடம் புகட்டணும் அப்படின்னு சொல்றாரு. உடனே அவன் கிட்ட போயிட்டு இது ரெண்டும் ஒரிஜினல் மாதிரியே இருக்குல்ல, ஆனா இதுல ஒரு நோட் வந்து டூப்ளிகேட் பத்தியா உனக்கு தெரியவே இல்லை பத்தியா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவனும் இந்த நோட் என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கு இவர் சொல்றாரு, உனக்கு எத்தனை டூப்ளிகேட் நோட் வேணுமோ அத்தனை ஒரிஜினல் நோட் என்கிட்ட வச்சுட்டு போனாதான் நான் டூப்ளிகேட் நோட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவனும் ஓகேன்னு சொல்லிட்டு ஒரிஜினல் நோட்டை கொடுத்து டூப்ளிகேட் நோட் வாங்கிட்டு போறான். ஐயோ அவனுக்கு தெரியாது இது ஒரிஜினல் நோட் தான் சொல்லி இன்னைக்கு நல்ல பாடம் கிடைக்கும் அவனுக்கு அப்படின்னு சொல்றாரு. முதல்ல சலூனுக்கு போறான். சலூனுக்கு போய் மசாஜ் பண்ணிட்டு முடிய வெட்டிட்டு 500 ரூபாய் கொடுத்துட்டு மிச்சத்தை நீயும் வச்சுக்கூடா அப்படின்றான். அதுக்கப்புறம் மல்லிகை கடைக்கு போயிட்டு பொருள்லாம் வாங்கிட்டு எந்தாங்கண்ணா அப்படின்னு சொல்லி நிறைய காசு கொடுத்துட்டு வந்துடுறான். அதுக்கப்புறம் மிச்ச காசை என்ன பண்ணணும்னு யோசிக்கிறான். அப்புறம் யோசிக்கிறான், நம்ம தான் கடன் கொடுக்கறது இருக்கே, அதை போய் கொடுக்கலான்னு சொல்லி 2 பேருக்கு போய் கடனை கொடுக்குறான். அதுக்கப்புறம் இவன் கிட்ட திரும்பி வந்து நான் உன்னோட நோட்டெல்லாம் செலவு பண்ணிட்டேன், இப்போ என் நோட்டெல்லாம் ரிட்டர்ன் கூட அப்படின்னு சொல்லி கேட்கறான். அவன் சொல்றான், என்னோட டூப்ளிகேட் நோட் கொடுத்தா நான் என்னோட ஒரிஜினல் நோட் தருவேன், இல்லைன்னா தரமாட்டேன் அப்படின்னு சொல்றான். உடனே இவன்